மகாலய அமாவாசைக்கு சமையல் பண்ண போகிறோம். முதல்ல பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். பருப்பு வெந்தாச்சு, சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாம். ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கு. ரசம் வச்சுட்டு சாம்பாரும் வச்சிடலாம். ரசம் தாளித்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு, இப்போ புளி தக்காளி கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். ரசப்பொடி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 3 பல்லு போட்டுட்டேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் அந்த வாசத்துக்காக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது லேசாக இடித்து நம்ம ரசத்தில் கலந்துன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா ரசம் நல்ல மணமாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு தண்ணி ஊற்றி அமாவாசைக்கு கடலைப்பருப்பில் மாவு செய்வோம். அதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறோம். இது வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய், வெல்லம், ஏலக்காயெல்லாம் போட்டு மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். சாம்பார் தாளித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஓட்டிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லா காயும் போட்டுடலாம். புளி ஊற்றிக்கலாம். அவரைக்காய் வேக வச்சுக்கலாம். அதுக்கு உப்பு போட்டு மிளகு பொடியெல்லாம் போட்டு வேக வச்சதுக்கு பிறகு எடுத்து தாளிச்சிக்கலாம். தண்ணி அளவாக வச்சுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம். கொஞ்சம் கடுகு ஓட்டிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கடலைப்பருப்பு வெந்தாச்சு. இன்னைக்கு தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு வெல்லமெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் போட்டுருக்கேன். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். வெல்லம், தேங்காய், ஏலக்காயெல்லாம் போட்டது இது போட்டு கலக்கலாம். இது சூட்லேயே போட்டால் நல்லா இதாகிடும். தண்டு பொரியல் செய்யலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பாயாசம் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். இப்போ அவல் 1 கப் போட்டிருக்கேன். இந்த நெய்யிலேயே வறுத்துடலாம். இதுக்கு நேந்திரம் பழம் எடுத்துக்கிறேன். இதில் பாதியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம்.
அவல் எடுத்துடலாம். பால் ஒரு கப் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் 3 ஏலக்காய் போட்டிருக்கு. இது தண்ணி ஊற்றாமல் அப்படியே கெட்டியாக அடிச்சுட்டு வந்துடலாம். இது இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். பழத்தை அப்படியே கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் ஏலக்காய் அரைச்சது ஊற்றிடலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிர் வடை செய்யலாம். இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு மல்லித்தலை கொஞ்சம் சோம்பு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன். ஊற்றிக்கலாம். அரைச்சி விழுது ஊற்றிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அமாவாசை சமையல் முடிஞ்சுது. பார்க்கலாம் எல்லாமே. சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், அரசாணிக்காய் பொரியல், தண்டு பொரியல், பாசிப்பயிர் வடை, அவல் பாயாசம், சாதம்,